பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் சமூகத்தின் ஓர்மை மேம்பாடு என்கிற உயர்ந்த கனவை கொண்டு ஒன்றாக நின்றவர்கள் நானும் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்த காலகட்டத்தில் நாங்கள் இருவரும் ஒரு விடுதியில் சந்தித்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது நிறைய அரசியல் கருத்துக்களை எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய கோட்பாடுகளை எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். அதே நோக்கத்தோடு வெவ்வேறு தளங்களில் தொடர்ச்சியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்படி ஒரு சூழல் வரும் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு தலைவன் உருவாகி வருவது என்பது வரலாற்றில் அரிதினும் அரிது. அதை எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் கொடுத்த என் தம்பி இப்படி திடீரென்று நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து செல்கிற நிலைமை உருவாகும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. கடந்த 31 நாட்களில் 133 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. தம்பி கொல்லப்பட்ட பிறகு அவன் ஒரு பெரிய தலைவராக இருந்தனால் பழிச்சென்று வெளியில் தெரிந்துவிட்டதை ஒழிய மீது 132 மரணங்கள் யாருக்கும் தெரியல. நான் சொல்றது கள்ளச்சாராய சாவில்லை, படுகொலைகளை மட்டும் சொல்றேன். இது எப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு? தமிழ் சமூகத்தில் எல்லோராலும் போற்றப்படுகிற ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பற்ற சூழல் என்றால் இங்கே கூடியிருக்கிற சாதாரண அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், பாமர மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? குறிப்பாக பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை அறிவார்ந்த என் இன சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். தம்பியை கொலை செய்தவர்கள் சரணடைந்து விட்டார்கள், கைது செய்யப்படலை, சரணடைந்திருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் யார்? உண்மையிலேயே கொலையாளிகள் தானா? அவர்களிடத்தில் என்ன மாதிரி விசாரணை நடத்தப்பட்டது? உடனடியாக ரிமாண்ட் பண்ணி உள்ள வச்சுட்டீங்க. அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்கீங்களா? எதுக்காக கொன்னீர்கள்? யார் சொல்லி கொன்னீர்கள்? கொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? ஏதாவது இருக்குதா? அப்ப இது எந்த மாதிரி போக்கு என்பதை அறிவார்ந்த பெருமக்கள், பேரன்புமிக்க என் பெற்றோர்கள், என்னிலும் இல்லை என் தம்பி தங்கைகள் சிந்தனைக்கே நான் விட்டு விடுகிறேன். எப்படி இருந்தாலும் இது ஈடுகட்ட முடியாத பேரிழப்பு. அரிதினும் அரிதாகத்தான் பல நூறாண்டுகளுக்கு பிறகு அவ்வப்போது எங்கேயாவது ஒரு தலைவன் தோன்றுவான். அப்படிப்பட்ட தலைவர்கள் வருகிற போது அந்த தலைவர்களை இழப்பது என்பது மிகப்பெரிய சரிவை, இழப்பை, வீழ்ச்சியை நமக்கு தந்துவிடும். வரலாறு எப்போதும் எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை, காத்திருப்பதும் இல்லை. இருப்பதில் ஒருவரை தேர்வு செய்து கொண்டு அவர் கையை பிடித்துக் கொண்டு நடந்துவிடும் என்கிறார்கள். அப்படித்தான் நான் வந்தேன், அப்படித்தான் என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் வந்தார். அப்படித்தான் இந்த கூட்டத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், காலம் அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு நாளைக்கு நடக்கலாம். அப்படி வந்தவர். அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருகிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று எங்கே நூலகம் இருக்கிறதோ அதற்கு அருகிலே அறை எடுத்து தங்கியவர் அண்ணல் அம்பேத்கர். தெற்காசிய கண்டத்திலே தனி ஒரு மனிதனின் நூலகம் பெரிதாக இருந்ததென்றால் அது அண்ணல் அம்பேத்கருடையதுதான். நீங்கள் அவர் ஜமீன் என்றோ திவான் என்றோ ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஊழல் லஞ்சம் பெற்று பெருத்து கொடுத்தவர் என்றோ செல்வந்தர் என்றோ இல்லை. அவர் வாழ்க்கையில் அதிகமாக செலவு செய்தார் என்றால் புத்தகம் வாங்குவதற்குத்தான். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 10,000 புத்தகங்களை படித்திருக்க வேண்டும். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தான். ஆஸ்திரேலிய நாட்டிலே உலகின் ஆகச்சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கப் போகிறேன் என்று அந்த நாட்டின் பிரதமர் சிலையை திறக்கப் போனார். ஒரு அரங்கிலே ஒரு சிவப்பு வல்வெட்டு துணியை போர்த்தி ஒரு சிலை இருந்தது. எல்லோரும் உலகமே எதிர்பார்த்து காத்திருந்தது, நான் உட்பட, நீங்கள் உட்பட. அந்த வெல்வெட்டு துணியை நீக்கிய பிறகு அதில் ஒரு சிலை இருந்தது, மார்படைய சிலை. அது நம்முடைய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் மறக்க முடியாது. அந்த வழி ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்
நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.